Hi friends, good evening. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சென்னையில் பாருங்கள் மழை கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் வீட்டில் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருந்துங்க. நம்ம தேவையில்லாமல் வெளியில் போக வேண்டாம். வெளியிலையும் போக முடியாமல் சும்மா வீட்டிலே உட்காந்துருக்கிறதுக்கு செம்ம போர் அடிக்கும். ஸோ வீட்டிலேயே நம்ம சுட சுட இந்த மழைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் நெருங்க பார்த்தீங்கன்னா காற்று ஒயின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது வேலையை பார்க்கட்டும். வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் தட்டை செய்ய போகிறோம். வீட்டில் இந்த மழையில் பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி சும்மா கிச்சனில் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம சும்மா செய்யாமல் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ அவங்களே எடுத்துப்பாங்க. இந்த ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அளவுலாம் தேவை கிடையாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும். நான் வந்து 2 கிளாஸ் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஆனால் நம்ம எவ்வளோ கருவேப்பிலை போட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். நம்மளோட விருப்பம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம அரிசி மாவில் தான் செய்வேன் இல்லையா, அதனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் கோதுமை மாவில் செய்கிறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம அரிசி மாவில் செஞ்சால் கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப பொறன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் கோதுமை மாவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் எந்த டைம் வேணாலும் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அப்புறம் 1 hour முன்னாடி ஊற வச்ச கடலப்பருப்பு நல்லா வடிகட்டிட்டு ட்ரைன் பண்ணி இதில் சேர்த்துக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இதில் சேர்க்க போகிறோம், உப்பு. இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சில்லுன்னு இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 3-4 சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த உப்பு அந்த பெருங்காயம்லாம் அப்படியே கட்டியாக ஒரே இடத்துல நின்றுடும். நம்ம ஃபஸ்ட்டு மாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா, இந்த மாதிரி பிடிச்ச உடனே அப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்ச உடனே அப்படியே பிடிச்சிக்கும். திருப்பி அதை அப்படியே உதுத்து விட்டுட்டா உதிர்ந்துடும். அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு மாவுக்கு எப்போதும் போல் எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டோம்னா அந்த தட்டுவடை வந்து நமக்கு மொறுன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை மாவை நம்ம டைரெக்டாக அப்படி தட்டுவடைக்கு பிசைஞ்சு போட முடியாது. நம்ம இடியப்ப மாவுக்கு எப்படி அரிசி மாவு ரெடி பண்ணுவோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். அதோட லிங்க் வேணால் நான் மேலே கொடுக்குறேன். இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற லிங்க் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ தட்டடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம இது மாதிரி எண்ணெய் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலியான எண்ணெய் பாக்கெட்டை தூக்கி போட்டுறாமல் நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவுலாம் பிசையும் போது அது மீந்துச்சுன்னா நம்ம அந்த எண்ணெய் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு மாவு காயாமல் எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் பெருசுக்கு உருண்டி நம்ம இதை லேசாக தண்ணி தொட்டு நம்ம அழகாக எல்லடை மாதிரி எந்த அளவுக்கு அதை மெலிசாக தட்ட முடியுமோ, ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு இது மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு எண்ணெயை காய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம இது மாதிரி இந்த பேக்கெட்டில் தட்டி எடுத்துக்கலாம். இந்த தட்டுவடையை தட்டிட்டு நம்ம ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம்னா உள்ளே ஏர் போகாமல் உப்பி வராமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டு வச்ச தட்டுவடையெல்லாம் ஒன்று எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹையில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடாது. நல்லா ஹையில் வச்சுட்டு இதை போட போகும்போது மீடியத்தில் வச்சுக்கும். அப்போ தான் கருகாமல் உள்ளே நல்லா சேமாக வேகும். அப்புறம் ஒரே ஒரு கடலப்பருப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சில பேருக்கு கையால் அது மாதிரி தட்டுறதுக்கு சரி வரல, எனக்கு அது மாதிரி வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிற பேப்பரால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தை வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அழகாக ஒரு ரவுண்டு வந்துடும். அந்த தேவையான மொத்தமும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம டக்குன்னு அந்த எண்ணெயில் தூக்கி போட்டோம்னா நமக்கு வேலை சட்டுன்னு ஆகிடும். பாருங்கள், சைக்ளோன் நெருங்கிட்டு இருக்கேன். பயங்கர புயல் காற்றும் மழையும் ரொம்ப வேகம் பிடிக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கோதுமை மாவில் எவ்வளோ சூப்பரான தட்டை பாருங்கள், மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. நம்ம இப்போ நினச்சாலும் உடனே இதை ரெடி பண்ண முடியும். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். பட்டர் மட்டும்தான் இல்லைனா கூட நம்ம சூடான எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கம்மியாக